தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த வசனத்தில் நான் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் என்னுடைய படிப்பையோ அல்லது என்னுடைய பிஸ்னஸையோ அல்லது என்னுடைய டேலண்ட்டையோ குறித்து நான் மேன்மை பாராட்டாமல், என்னை உண்டாக்கின எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து, எனக்காக சிலுவை சுமந்த, எனக்காக ஜீவனையை தந்த ஆண்டவர் குறித்தே நான் மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்ம கிறிஸ்துவை குறித்தே மாத்திரம்தான் நம்ம மேன்மை பாராட்டணும். நம்ம எதையுமே குறித்து என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. உங்களோட டேலண்ட்டை அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு ஸ்பெஷலான காரியம் இருக்கும், நீங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டாமல் நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து, ஆண்டவர் நமக்காக ஜீவனை தந்ததை குறித்து மாத்திரமே நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அதை நம்ம மனதில் வைத்து எப்பொழுதும் ஆண்டவரை மாத்திரம், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.